எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 63. யாஷ் துருக்கியில் மீட்டிங் முடித்து விமானம் ஏறிட காத்திருந்தான் மலேசியாவிற்கு. கையிலோ தோழி பல்லவிக்காக ஆதனி கொடுத்த கிஃப்ட் என்னவென்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் மிக மிக சின்ன பரிசை. சிரித்து கொண்டான் இரு பெண்களையும் நினைத்து யாஷ். ஆதனியை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தான் யாஷ் காரணமாக. பலமுறை கேட்டும் கூட ஜிஎம் சர்ப்ரைஸ் என்றானே தவிர மூச்சு கூட விடவில்லை நெசமான சங்கதியை. பல்லவி இருக்கிறாளா இல்லையா என்று தெரியாது வீடு வரை வந்த பெண்டு அவள். ஐயோ சார், பல்லவி இருக்காளா என்று நாக்கு கடித்து கேட்டாள் யாஷ் கதவை திறக்க. ஏன், நான் இருந்தா மேடம் வந்த வழியா ஓடிடுவீங்களோ என்று பல்லவியோ முன்வாசலை எட்டி பார்த்தாள் அட்டியிலிருந்து. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தனியாக இருக்கிற உங்களுக்கு நடுவில் நான் எதுக்கு நந்தி மாதிரி, அதான் என்றவளோ யாஷ் நீட்டிய குளிர்பான கிளாஸை கையில் எடுத்து அமர்ந்தாள் சோஃபாவில். இந்தா ஆதினி என்ற யாஷோ எதிர் சோஃபாவில் அமர்ந்தபடி நீட்டினான் சற்று முன்பு அவனின் அறைக்குள்ளிருந்து கொண்டு வந்திருந்த கோப்பை. என்ன சார்? பாரு என்றவனோ நாசூக்காய் சிரிக்க, பேந்த விழித்தவளோ கோப்பை வாங்கி திறந்து பார்த்தாள். சார் என்று அலறினாள் ஆதினி சந்தோஷ அதிர்ச்சி கொண்டு. அப்பப்பா என்ன சத்தம், சரி எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட வாங்க ரெண்டு பேரும் என்ற பல்லவியோ டைனிங் டேபிளில் மூவருக்கும் உணவுகளை பரிமாறிட ஆரம்பித்தாள். சார், நான் சத்தியமா நினைக்கல என்ற ஆதனியோ முதல் வாய் சோறு வைக்கும் முன்னே கலங்கினாள் ஆனந்த களிப்பில். உன் திறமைக்கான பரிசு ஆதனி. கடவுள் என்னைக்குமே நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனால் கைவிட மாட்டாரு என்று யாஷ் சொல்ல, நல்ல மனசுக்காரவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், ஸோ சாப்பிடு, அப்புறம் மெதுவாக ஃபீல் பண்ணிக்கலாம் என்று பல்லவி சொல்ல, மூவரும் சிரித்த வாக்கிலேயே மதிய உணவை உண்டு முடித்தனர். 2 மணி நேரங்கள் வெட்டி கதையடித்து களைத்து போனவர்கள் விடை பெறும் நேரம் வர பல்லவி ஒரு கடித உரையை நீட்டினாள் ஆதனியிடம். என்ன பல்லவி இது? பிரிச்சுதான் பாரேன் என்றவளோ முகமலர்ந்து கணவன் அருகில் நிற்க, பல்லவி என்ற ஆதனியோ அடுத்த அதிர்ச்சியில் உறைந்தாள். தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் சொல்லிடாத என்ற பல்லவியோ கொஞ்சலான மிரட்டல் கொண்டாள் தோழியிடத்தில். இல்லை பல்லவி, எனக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ பணம், அதுவும் ஒரே செக்ல? அண்ணன் கொடுத்தா வாங்கிப்ப, அண்ணி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா என்ற ஒற்றை கேள்வியில் ஆதனியின் மொத்த கண்ணீரும் காட்டாறு கொண்டது. தோழியை இறுக்கி அணைத்து கொண்டாள் மானனி அவள். யாஷோ அவர்களுக்கே தெரியாமல் இருவரையும் கேண்டிட் படங்கள் பிடித்தான். வேலையை விட்டு போவதற்காக ஆதனி சுயவேலை நிறுத்த ஒப்பந்தம் கோர அவளின் நல்ல நேரம் அடித்தது ஜாக்பேட் அவளுக்கு. ஜிஎம் போஸ்டுக்கு தேர்வற்ற செலக்ஷன் ஆகி போனாள் ஆதனி. திறமையுடன் கூடிய புத்திசாலித்தனம் அவளுக்கு. யாஷின் நாற்காலியை வாங்கி கொடுத்தது அது. ஜிஎம் யாஷோ எம்டி பதவிக்கு முன்னேறியிருந்தான். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.